श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं हृदसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धव गीता 15வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். சாங்கேன சர்வபாவானாம் பிரதிலோமானுலோமதः भवाप्ययावनुध्यायेन् मनो यावत् प्रसीदति। இந்த 15வது அத்தியாயத்திலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து 3 ஆத்தியாத்மிக படிகள், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். முதல் படி, 2வது படி, 3வது படி. அது 3 விஷயமும் கலந்து சேர்ந்து சுருக்கமாக முதல்ல உத்தவர் கேள்வி கேட்டது பிறகு ரொம்ப கன்சாலிடேட்டாக அந்த விஷயத்தை சொன்னார், 3த்தையும் சேர்ந்து. அதுக்கு பிறகு 6வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கர்மயோகத்துடைய முக்கியத்துவம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை என்ன செய்யும் అనేది அந்த விவரணம் கொடுத்தாரு. அப்புறம் 18வது ஸ்லோகத்திலிருந்து இனிமே கூட நம்ம பார்க்கணும் 26வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான யோகத்துடைய பிராமுக்கியம். அதுக்கு பிறகு அடுத்த டாபிக் பக்தி யோகத்துக்கு வருவார். இப்போ இந்த 2வது விஷயமான ஞான யோகத்தில் நம்ம 22வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே வரைக்கும் சொன்ன சாராம்சம் என்ன అనేది கொஞ்சமாக ஞாபகப்படுத்திக்கணும். மோட்சத்துக்காக நம்மளா பிரயத்தனம் பண்ணணும் என்றார் பகவான். ஓகே, இப்போ நான் சொல்கிற கருத்து எல்லாமே கூட பகவான் பேசின அந்த இப்போ வரைக்கும் பேசின முக்கியமாக 17வது ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பித்து அதோடைய சாராம்சமாக இருக்கும். மோட்சத்துக்கு பிரயத்தனம் செய்யணும். நான் கேவலம் பகவானை நம்புறேன், பகவானுக்கு பூஜை பண்ணுறேன், பகவானுக்கு சரணாதி கூட பண்ணேன் அப்படின்னு சொன்னதுனால வேலை நடக்காது. அதுதான் விஷயம். அதனால் அது எல்லாமே கூட மேலோட்டமாக செய்கிற பக்தியை தவிர உனக்கு வந்து மோட்சம் வராது. புரியுறதா? அப்படின்னு அர்த்தம், மோட்சம் அடையணும்னா ஒரு மனிதன் கண்டிப்பாக ஞானத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கட்டாயப்படுத்தலை. கிரமமாக வா அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. இன்னைக்கு இன்னும் தெளிவாக அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஒரு ஏதோ வியாதி இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் என்னப்பா உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படி இல்லைன்னு கேட்டால் இவன் வந்து இவனால் பேச முடியும், ஊமை ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்கிறான், நானே சொல்லணும், நீங்கள் தானே டாக்டரு, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓ அப்படியா, சரி. அப்போது
நான் உன்னை வேறு இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்புகிறேன் అని சொல்லிட்டு ஒரு சீட்டு எழுதி கொடுத்தாரு. என்ன அதுன்னா, வெட்டர்னரி டாக்டர்கிட்ட போ. வெட்டர்னரி டாக்டர்கிட்ட போனால் அந்த நாயோ அதுக்கு என்னது அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக, அது எதுவுமே சொல்லாது. அது வளர்த்துற யாராவது ஏதோ சொல்லணும் இல்லையா? ஆனால் நீ அப்படி இல்லையே. இங்கே அதே மாதிரி மோட்சத்துக்கு மட்டும் பகவான் நீயே கொடு, நீயே பார்த்துக்கோ, நீயே கொடு, நீயே பார்த்துக்கன்னு சொல்லலாம். நானும் கொடுக்கணும், நானே பார்த்துக்கணும்னா நான் என்ன சொல்கிறது நீ கேட்க மாட்டேன். அதுதான் சொல்கிறார் பகவான். சரியா? அதுக்கு தான் ஆத்மஹத்தியானே சொல்லிட்டார். அதனால் அதுக்கப்போ அந்த ஸ்லோகத்தில் அங்கே எல்லாம் ஆரம்பித்து பகவான் என்ன சொன்னார், என்னுடைய கிருபை இருக்கும், காற்று மாதிரி நான் அந்த கப்பல் போகிறதுக்கு ஈஸ்வர கிருபை அது எப்பவுமே இருக்கு. ஈஸ்வர கிருபை எப்பவுமே எல்லார் மேலே பூர்ணமாக இருக்கு. இது எப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆகிட்டு இருக்கு சேட்டலைட்லேருந்து. ஆனால் நம்ம டிவி வந்து டியூன் பண்ணிடல, செட்டப் பாக்ஸ் இஸ் நாட் செட்டட் ப்ராப்பர்லி. அப்போது வருமா? வராது இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ ஈஸ்வர கிருபை இருக்குது. அப்புறம் அந்த ஈஸ்வர கிருபை இருக்கு, அது நல்லா ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நானும் பரிபக்குவமாயிட்டேன்னா என்ன அடையாளம்னா, உனக்கு சாஸ்திரம் கேட்கணுமனே ஒரு ஆசையோ வாய்ப்போ ஏதோ ஒன்று அந்த சாஸ்திர கிருபை உனக்கு பகவான் கொடுப்பார். ஆனால் சாஸ்திரம் நீயா படித்தா புரியாது, சாஸ்திரம் தானாகவும் பேசாது. புஸ்தகம் பேசுமா? உபனிஷத்து தானாக பேசுமா? அப்போது அடுத்தது குரு கிருபை. ஒருத்தனுக்கு சாஸ்திரம் மேலே நம்பிக்கை இருக்கு, வேதம் மேலே நம்பிக்கை இருக்குது, உபனிஷத்துகளெல்லாம் எல்லாம் இருக்கு. ஆனால் வாய்ப்பு எல்லாருக்கும் வருதில்லை. அதனால சாஸ்திர கிருப்பைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் சாஸ்திரத்து மேலே வந்ததுனால சாஸ்திரம் நம்மளுக்கு கிருப்பை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் அது எப்போ பலன் கொடுக்கும், எப்போ அது பெனிஃபிட் வரணும்னா குரு கிருப்பை வரணும். அப்படின்னா குரு கூட வந்து சொல்லி கொடுத்தாதா. ஸோ 3 கிருப்பை ஆகிடுது. அது 3 கொடுத்ததுக்கப்புறம் கூட நீ வந்து குருவே நீங்கள் மோட்சம் கொடுங்க, எனக்கு தெரியாது, நான் தூங்குவேன் கிளாஸில், நான் அப்பப்போ வருவேன், சரியா? எனக்கு எப்போ முடியறதோ அப்போ வருவேன், ரெகுலராக வரமாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொன்னால் குரு என்ன பண்ண முடியும்? சாஸ்திரம் என்ன பண்ண முடியும்? கடவுள் என்ன பண்ண முடியும்? அதனால் ஆத்ம கிருபை வேணும், உன்னுடைய கமிட்மெண்ட் வேணும். அதுக்கு தான் உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம்னா அவசாதயேத் ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனஹ. அதனால் இந்த விஷயத்துன்னு தான், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அங்கே 17க்கு அப்புறம் 18லேருந்து கடந்த வகுப்பில் நம்ம அதான் பார்த்தோம். அது சொன்னதுக்கு பிறகு சரி எனக்கு வருவேன் கிளாஸுக்கு, நானும் வருவேன், இங்கே தானே பக்கத்தில் தானே, பஸ் ஏறணுமா, காரில் போகணுமா, ஏதாவது பண்ணணுமா, நம்ம ஃபீஸ் கட்டணுமா, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணுமா, ஒன்றும் இல்லை, வருவேன். ஆனால் கூட வேலை ஆகாது. அங்கே வந்து இந்த ஞான யோகத்துக்கு நீ சிரவணத்துக்கு வந்து சாஸ்திரம் கிடைச்சது, குரு கிடைச்சாச்சு, கேட்கறதுக்கு நீயும் வந்துட்டுருக்கேன். ஆனால் சத்வகுணத்தோடு நிறைஞ்சிருக்கிற மனசு இல்லைன்னா சாஸ்திரம் வேலை பண்ணாது, குருவுடைய வாக்கியங்கள் வேலை பண்ணாது. அதனால் சாத்விக மனசு தேவை. சாத்விக மனசுன்னு சொன்னால் இந்திரியங்களோட நிகிரகம் இருக்கணும், உன்னோட புலங்கள் மனசு நியந்திரணம் இல்லாத இருக்கணும் அப்படின்னு அதோட முக்கியத்துவம் சொல்லி, அதில் பாகமாக விவேகமும் வைராக்கியம் கூட முக்கியம் அப்படின்னு சொன்னார்.
விவேகமும் வைராக்கியமும். ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு விவேகம் இருக்கு சுவாமி, மோட்சம் அடையணும், மனுஷ ஜன்மம் முக்கியம், இது ரொம்ப ரேரு, எல்லாம் தெரிஞ்சது, விவேகம் இருக்கு. ஆனால் மோட்சம் அடையணும்னா வைராக்கியம், டிட்டாச்மெண்ட்டு இருந்தால் தான் மோட்சம் அடைய முடியும்னு சொன்னால் அங்கே தான் தகராறாக இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஹவு கேன் ஐ பி டிட்டாச்டு ஃப்ரம் மை ஓன்லி சன்? நீ உலகத்தில் எது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டாலும் உனக்கு மோட்சம் வராதன்னு சாஸ்திரம் சொன்னால், அப்போது அதுக்கு என்னுடைய ஒரே ஒரு பிள்ளை மேலே நான் அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கணும்னா எனக்கு மோட்சம் வேண்டாம், எனக்கு சன்னு மேலே தான் டிட்டாச்மெண்ட் வேணும் అని சொல்கிறான். பாருங்க, பல தடங்கள், பல வகையான மிஸ்கன்செப்ஷன்ஸு. அப்போ சாஸ்திரம் சொல்லுது, பரவாயில்ல உனக்கு அப்படி தான் இருந்து வச்சுக்கோ, ஆனால் கிளாஸ் வந்துட்டே இரு. எல்லாமே காம்ப்ரமைஸ் தான். சாஸ்திரம் கிருஷ்ணர் பாபம், சரி பரவாயில்ல அதே பண்ணிட்டே இரு, அதே பண்ணிட்டே இரு. ஆனால் தர்மத்தில் ஒன்று மட்டும் தவறி போகாது. கர்மயோகம் பண்ணும், பக்தியும் பண்ணும், கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞானமும் கேட்டுக்கோ, சரியா? அதனால இந்த 3 படிகள்னு சொல்லும்போது, இது முன்னாடி சொன்னோம், நான் கர்மயோகம் எல்லாம் முடிச்சிட்டு சார் ஒன் டே, ஒரு நாள் 2021, இப்போ 21 தான், தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கர்மயோகம் எல்லாம் முடிஞ்சிடும், அடுத்த மண்டேலேருந்து நான் எல்லா கிளாஸுக்கும் வருவேன். அப்படி தான் அது ஃபிக்ஸட் டேட் இருக்கா. காலேஜில் ஜாயின் பண்ணிட்டான், 3 வருஷம் ஆகிட்டு, இன்னுக்கூட அந்த டிகிரி முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏதாவது இருக்குமான்னா அப்படிலாம் சொல்லவே முடியாது. இது எங்கே எப்படின்னு 3மே கலந்து தான் நடக்கணும். ஆனால் எது ப்ரிடாமினென்ட் అనేది அந்தந்த மனுஷனுடைய ஸ்வபாவம், அவனுடைய தகுந்த மாதிரி அது அங்கேருந்து கிளம்பும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று பிரயோஜனப்பட்டுட்டு இருக்கும். ஆனால் இந்த 3மே செய்யாமல் ஒரு மனிதனுக்கு வந்து இன்னொரு வழி கிடையாது. இதில் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் என்ன, இன்னொன்று ப்ரமோட் ஆகலாம் தவிர இது ஃபுல்ஃபில் பண்ணி இதனால் அடைய வேண்டிய பலமடைஞ்சு, இல்லை நான் கர்மயோகம் பக்தி யோகம் வேண்டாம், நான் நேராக ஞானயோகம். நேராக ஞானயோகம் ஒன்றும் ஏறாது, வரலாம். அப்போது அங்கேயும் கரெக்ட் பண்ணிக்கணும். சித்த சுத்தியர்த்தம் கர்மயோகம், சித்த ஏகாகிரார்த்தம் உபாசன யோகம், மோக்ஷார்த்தம் ஞானயோகம். இப்போ அது 2 இல்லை, அது அங்கே மனசுடைய முக்கியத்துவம் சொல்கிறார். இப்போது மோட்சம் అనేది கூட புத்திలో புரிய வேண்டிய ஞானம் தவிர அது எங்கேருந்தோ வர ஒரு பொருள் ஒன்றும் கிடையாது. అసలు உண்மையாக சொல்லணும்னா ஞானம் అనేది கூட ஒன்றும் வேறு கிடையாது. ஞானம் అనేది எப்பவுமே மனசுలో தான் ஏற்படும், புத்திలో தான் ஏற்படும். அங்கே தான் புத்திలో கரெக்ஷன் ஏற்படணும். அப்போ அந்த புத்தி மனசு ஒழுங்காக இருக்கணும் இல்லையோ, அது ஒழுங்காக இருக்கிறதுக்கு தான் கர்மயோகம் உபாசன யோகம் ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸாக தேவைப்படுறது. ரொம்ப கிளியராக இருக்கணும் இந்த விஷயத்தில். இதெல்லாம் பேசியிருக்கார். இதெல்லாம் பேசும்போதும் அப்புறம் 21 வந்து ஒரு அந்த குதிரை எக்ஸாம்பிள் கொடுத்தார். அது எப்படி குதிரைன்னு வந்து அது மேலே ஏறி ஓட்டணும், அது நான் சொன்ன மாதிரி கேட்கணும்னா அதுக்கு முதல்ல அவன் வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கணும். அது பக்கத்தில் அது கடிவாளம் பிடிச்சிக்கிட்டு அது கூட ஓடுவார், ஏற மாட்டார். அப்புறம் இப்படி திருப்புவார், அப்படி திருப்புவார். இதெல்லாம் பண்ணி ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் அங்கே விஷயம் என்னன்னா, அங்கே ஒரு பகவான் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டார், ஹிருதயக்னன் அந்த ஸ்லோகத்தில். ஓகே, அன்றைக்கி அப்படி சொல்லிட்ட உதாரணம் அன்னே அர்த்தம் என்ன தெரியுமா, குதிரையோடைய இன்டென்ஷன் அது என்ன நினச்சிக்கிறதன்னேது இவர் புரிஞ்சுக்கணும். யார்? ஓனர். அந்த அப்புறம் குதிரை கூட என்னுடைய ஓனர் என்னை டேம் பண்ணுற இவருடைய இன்டென்ஷன் என்ன అని இவரோட ஹிருதயம் அது புரிஞ்சுக்கணுமா? நடக்கிறது அதே.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்கிறது அது. நாய் கூட கூட அவன் ட்ரெயின் பண்ணுறோம் நடக்கிறது. somehow it knows that. அதுதான் ஹிருதயக்னத்துவம் என்றார். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அது பேசாத ஜீவியாக இருந்தால் கூட, அதுக்கு அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா கூட, அதுக்கப்புறம் வேலை நடக்கிறதா இல்லையா? மனசுன்னு அப்படி ட்ரெயின் பண்ணி, ஓகே, நீ உன்னுடைய மனசோட நிலை என்ன, அதுக்கு என்ன ஆல்ரெடி அதில் சுபாவம் இருந்ததுன்னு நீயும் கவனி, அதோட குறைகள்னு பாரு, அது எதுக்காக அலறுதுன்னு பாரு. அதெல்லாம் பேச சொல்லிட்டோம் எனக்கு இல்லையா? மனசு கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ லாலிபாப் அப்படி இப்படி இல்லை, ஏதாவது கொஞ்சம் கன்செஷன்ஸ் கொடுத்துரும். சரி பரவாயில்ல, இப்போ என்ன கொஞ்சம் டிவி பார்க்கணுமா, சரி 10 நிமிஷம் பாரு, பார்த்தியாச்சுல்ல, இப்போ மட்டும் இந்த 15 நிமிஷம் மட்டும் நான் ஜப்பத்துக்கு உட்கார போகிறேன், சரியா? அப்போ இவங்க இப்போ கலாட்டை பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் இந்த நான் கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன், அதுக்கு முன்னாடி என்னமோ கவலை இருக்கு வீட்டில், அவங்க பேசி இவங்க பேசி, அந்த ஃபோன் கால் வந்து இந்த ஃபோன் கால் வந்து எல்லாம் வந்துச்சு. சரி, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இல்லையா? ஆனால் இப்போ நம்ம கிளாஸுக்கு போகிறோம், சரியா, வா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் கொஞ்சம் பவுடர் எல்லாம் பூசிட்டு வந்துடும். இந்த 1 மணி நேரம் மட்டும் நீ என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்பி நான் கொஞ்சம் விடுவேன். இப்படி தான் அது கூட பண்ணணுன்ற, அதுக்கு தான் அந்த உதாரணம் கொடுத்தது. இதெல்லாம் அன்றைக்கி கூட பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 22வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஓகே, இதுக்கு ஏதாவது ஒரு, இப்போ ஞானயோகம் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த மனசு விஷயந்தானே, ஒரு டெக்னிக் சொல்லி தருவேன். அநேகமான உபாயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் வேதாந்திக் மெடிடேஷன் சொல்லுவோம். 100க்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது எங்கே இருக்குது சார்? இருக்கு, அங்கங்கோ இருக்குது. பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நிறைய ஆயிடுத்த உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் தேடுறதுக்கு மக்களுக்கு பொறுமை இல்லை. வேணுமென்னு என்ன தேடுறதுக்கு இருக்குது? இதுதான் வேணுமென்னு தேடுறதில்லை, இந்த படவு தான் வேணுமென்னு அந்த கடைக்கு தான் போய் அங்கே தான் அவன் படாத பாடுபடுத்திட்டு எடுப்பா அதெல்லாம் எடு. இப்போ தான் எங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க, டிசைன் இல்லைன்றேன் அப்படின்னு சொல்லு. இதையும் அப்படி தான் பண்ணணும். வேதாந்திக் மெடிடேஷன் அங்கே சொல்லும் போதும் சாங்கேன, இந்த 22 இப்போ படித்தவன் முடித்தது, அன்றைக்கி படித்து முடித்தது, இப்போ படித்தது. இந்த சாங்கேனான்னு சொன்னால், சாங்கிய ஃபிலாசபின்னு ஒன்று இருக்கு, அதன்னு எடுத்துக்கூடாது. அது வேதாந்தத்துக்கு எகனெஸ்ட். ஆக்சுவலாக நம்ம பாகவதத்தில் நம்ம கபிலர் சொன்ன சாங்கியம் நம்மளுது, சரியா? அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அந்த வார்த்தைனால. இங்கே சாங்கியன்னா நம்ம ஞான யோகம்தான் அர்த்தம். சாங்கேன என்ன சொல்கிறாரு? குரு அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணி உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தைத்திரோபனிஷத்தை சொல்லி கொடுத்துட்டு, எப்படி ஆத்மல எல்லாம் வந்துச்சோ தெரியுமா? அப்படின்னா உனக்கு ஆர்டர்லேயே அங்கே சொல்லி கொடுத்தாரா? அதுதான் அனுலோம கிரமேண சிந்தனை பண்ணும். எல்லாமே ஆத்மல இருந்தது ஆகாசம் வந்துச்சு, ஆகாசத்தில் இருந்தது அக்னி வாயு வந்துச்சு, வாயுல அக்னி வந்துச்சுன்னாரு. அதெல்லாம் திங்க் பண்ணும். ஒன்றுல எல்லாமே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிடுது. அதுக்கு பேர் அனுலோமம், டிசெண்டிங். அதுதான் சொல்கிறாரு. இது சிந்திச்சு பாரு. அது புரியலையா? ஒரு குழந்தை பாருங்க, ஒன்றும் இல்லாத கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சின்ன இதில் அது அம்மா வயிற்றில் அப்படி இப்படி 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 வளர்ந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா அதில் கொஞ்சம் 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 முதல்ல ஒன்றும் தெரியாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அப்புறம் பழைய வாசனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து ஊர்ந்து வந்த சூட் கேஸ்னு திறந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வைக்கிறேன். அது அப்பப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். அது கூட நம்மளும் நிறைய சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் அக்ஞானம் நல்லா சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அக்ஞானம் சொல்லி கொடுத்துட்டு அப்பா இப்போ நல்லா பெருசாயிட்டான்.
என்ன அது? அஜ்ஞானம் தான் சொல்லிக் கொடுக்குறோம். என்ன அது? உன்னோடது இது யாருக்கு கொடுக்கூடாது, சரியா? அப்படி. ஆமாம். அப்புறம் நீ யாரு? இது யாரு? ஹரி. ஹரி யாரு? அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. ஆனால் இருக்கு, அஸ்தி இருக்கு, ஏதோடைய தாதாத்மியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அதையும் கூட கவனிச்சேன். அப்புறம் நம்ம பார்க்கும்போதே அது அப்படியே பெருசாகி மாறி அப்படி எல்லாம் ரொம்ப கட்டி பிடிச்சிக்கணும், உம்மா முத்தம் கொடுக்கணும்னு தோணுறது. இப்போ வந்து வயிற்றில் பெருசாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம், மனுஷனும் மாறுவான், வயசாகும், மூப்பு வரும், வியாதி வரும், காணாமல் போகிறாங்கோ, எல்லாமே வந்துச்சு. அப்புறம் பிரதிலோமம், அனுலோம பிரதிலோமன்னாரு. அப்புறம் இங்கே நம்ம தைத்திரோபனிஷத்து எங்கே வரைக்கும் சொல்லுவோம் பொதுவாக? பிருத்திவியாம் ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷ. இப்போ இது ரிவர்ஸுகளோ கூட சொல்லிக்கணும். புருஷன் வந்து எங்கே வந்து அன்னம் ஓஷதிகள் எங்கே? பூமி எங்கே? ஜலம் அக்னி வாயு ஆகாசத்தில், ஆகாசம் அனந்தமான ஆத்மல. அங்கே வரைக்கும் போனதுக்கப்புறம் தியானம் செய்யும் போது இப்படி சிந்தை பண்ணும் போது அங்கே பிளாங்காக இருக்கும். ஆனால் அந்த பிளாங்க்னஸ் யாருக்கு தெரியறது? பிளாங்க்னஸ்ன்னு கூட தெரிஞ்சுக்கிற நான் இருக்கேன். அப்போது அவ்வக்த ரூபத்திலோ அங்கே போய் நிற்கிற அது கூட நானே தான். ஒன்றும் இல்லைன்னு தெரியறது எனக்கு தான். ஆனால் நான் எப்பவுமே இருக்கேன். அப்போது இப்போ சொன்ன கதையில் என்னென்னா, இந்த நானிலிருந்து எல்லாமே வந்துச்சு, நானுக்குள்ளே தான் எல்லாமே போய் அடங்குறது. இதுதான் சிந்தனை பண்ணிகிட்டே இரும். எவ்வளோ நாளைக்குன்னா இனிமேல் மனசு அனித்திய வஸ்துகள் மேலே போய் ஒட்டுக்காமே, கன்ஃபியூஷன் படாமல், பிரமப்படாமல் இருக்கிற வரைக்கும் அந்த மனசு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு இது உனக்கு துணையாக உதவியாக இருக்கிற அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஞான நிஷ்டை வரைக்கும் வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் இது எவ்வளோ நாளனேது இல்லை. இதெல்லாம் இப்படி பகவான் அங்கே வந்து சொல்லியிருக்காரு. 22வது முக்கியமாக பேசின விஷயம் இது, சரியா? அதுக்கப்புறம் இங்கே பகவான் இந்த ஸ்லோகத்திலும் இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு, பவ அப்யயன்னா அதுதான் கமிங் அண்ட் கோயிங்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி இதே வார்த்தை பகவத்கீதையில் பகவான் 11வது அத்தியாயத்தில் அவரோட விபூதி அந்த விஸ்வரூபம் பற்றி சொல்லும்போது பவாப்யயௌ ஹி பூதானாம், கரெக்ட் அதே வார்த்தை இங்கே பவாப்யயாவனுத்யாயேத் மனோ யாவத் பிரசீததே. சரி, இப்படியே படிங்க சார் பகவத்கீதை. பாகவதம் கூட ரெண்டு வேறு மாதிரி பாடு எதுக்கு? அப்போ உனக்கு தெரியாது எது பாகவதம் எது பகவத்கீதைன்னு. அதனால நான் 2-3 பாடுவேன். பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரஷः மயா. அங்கே பகவான் அந்த வரியில் என்ன கன்க்ளூட் பண்ணார்னா, திஸ் இஸ் ஆல் மை க்ளோரின்றார். திஸ் ஆகிறது அப்புறம் நிற்கிறது காணாமல் போகிறது எல்லாமே இது அதை பற்றி எல்லாம் கேளு. விஸ்தரஷः சொல்ல போகிறேன், காமிக்க போகிறேன். அவருடைய விஸ்வரூபம் ஆரம்பத்தில் 2வது ஸ்லோகம் காமிக்க போகிறேன். யாருடைய விஸ்தரம் அது? மயா అని உபயோகப்படுத்துகிறாரு. இங்கே நம்ம அகமன்னு உபயோகப்படுத்திக்கணும், பயப்படாமே. சார் கிருஷ்ணன் சொல்லலாம் சார், நான் சொல்லலாமா? இன்னும் பயமாக இருக்கா? பரவாயில்ல, பயம் வச்சுக்கோ. பயம் வச்சுக்கிறதுனா வச்சுக்கோ. இங்கே அதே சொல்லாமல் இங்கே மனோ யாவத் பிரசீதது, எப்போ உன் மனசு கன்வின்ஸ் ஆகி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு வருமோ, இங்கே பிரசீதத்தைன்னா பீஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு. பீஸ்ஃபுல்லாக என்ன பிரயோஜனம்? பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மைண்டு ஞானத்தினை உணரணும் இல்லையோ?
அதுக்கு தான் சொன்ன மாதிரி பீஸ்ஃபுல்லான தூக்கத்தில் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. டிவி பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் மறந்து போயிடுச்சு, எல்லாம் ஆளுக்கு மறந்து போகிறானே அது. ஸோ இது முக்கியமான அம்சங்கள் இது வரைக்கும் பேசியிருக்குமா. இப்போ 23வது ஸ்லோகத்தில் நிர்விண்ணஸ்ய விரக்தஸ்ய புருஷஸ்யோக்தவேதினः மனஸ்த்யஜதி தௌராத்ம்யம் சிந்திதஸ்யானுசிந்தயா. இங்கே அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு 5 பாயிண்ட் ப்ரோக்ராம், 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் மாதிரி 5 விஷயங்கள்னு சொல்கிறாரு. பேசின விஷயந்தான், பட் ஹவு ஹீ இஸ் அதெல்லாம் சிந்தசைஸ் பண்ணுறாருன்னு இது பார்க்கணும். என்னது நிர்விண்ணஸ்ய, நிர்விண்ண வார்த்தை ஆல்ரெடி 19லேயே வந்துச்சு, 18க்கு அப்புறம் 19 ஸ்லோகத்திலே. நிர்விண்ண என்ன சொன்னோம், வைராக்கியம், விரக்தி, கர்ம மேலே. ஓகே, என்ன சொல்கிறது, டிஸ்கஸ்டட், நிர்வேதம். கர்மல ஈடுபட்டு பூர்ணமாக அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதில்ல, அது வந்து திருப்தி கொடுக்கறதில்ல, மனசுக்கு நிம்மதி கொடுக்கறதில்லைன்னு சொல்லிட்டு நிர்விண்ணஸ்ய விரக்தஸ்ய. அப்படின்னா கர்ம மேலேயும் விரக்தி வரணும், கர்ம பலம் மேலேயும் ஆசக்தி, கர்ம ஆசக்தி போகணும், கர்ம பலம் மேலேயும் ஆசக்தி போகணும். ஸோ நிர்விண்ணன்னா ஒரு விதமாக டிஸ்கஸ்டட். ஓகே, வாழ்க்கையில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ டிஸ்கஸ்ட் ஆகிறது. என்னமோ நினச்சோம், என்னமோ ஆகிட்டோம், எங்கோ யாருனோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம், என்னமோ கல்யாணம் ஆகி போச்சு, எங்கோ இருக்கணும்னு நினச்சோம், எங்கோ வந்து இருந்துகிட்ருக்குறோம் இல்லையா. ஸோ இப்படி சில வாட்டி வாட் இஸ் த லைஃப்னு தோணுமா. ஸோ இங்கே வந்து இவன் அப்படியெல்லாம் ஆகி வரல, மேலே தியானம் சொன்னால் இப்போ புரிஞ்சுக்கிட்ட விஷயம். குரு கிட்ட வந்து உபதேசம் சாஸ்திரம் கேட்குறதுனால நிர்விண்ணஸ்ய விரக்தஸ்ய பகவானே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி வந்துச்சதுன்னா, ஒரு மனிதனுக்கு உக்த வேதினா, பகவான் என்ன பதம் அங்கே உபயோகப்படுத்தாரு தெரியுமோ, குரு உபதேசத்தினால ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கினதுக்கு பிறகுன்றார். அந்த குருவனை வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தாமல் உக்த வேதனை எப்படி தெரிஞ்சுது, எனக்கு சொல்லி கொடுத்தார் யாரோ. அப்படி யார் சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா. சத்சங்கத்துக்கு போகணும், வீட்டில் வேலையில் இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் கூட வைக்கிறாங்க. சண்டே ஆகுது போகணும், வேலைக்கு போ, பிஸ்னஸ் பண்ணிக்கோ, பணம் சம்பாதிச்சுக்கோ, ஆஃபீஸுக்கு போ, யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா. பாரிக்கு பர்த்தை சொல்லிக் கொடுத்தா கேட்பானா, பர்த்தைக்கு பாரி சொல்லிக் கொடுத்தா கேட்பானா, வரதில்லை, கேட்க மாட்டேன். குரு சொல்லணும், எப்படியோ அந்த குருவுடைய வார்த்தைகளுக்கு காதில் விழணும் ஒரு நாளைக்கு. இப்படி இல்லை, எங்காவது இப்படி ஏதோ சும்மா பாகவத்தமாக எங்கோ ஏதோ கேட்டாவது காதில் விழுந்த அது போய் கொஞ்சம் ஸ்பார்க் கொடுக்கும். அந்த ஸ்பார்க் விடணும், அப்போ தான் அது டமானோடைய. ஒரு மனிதனுக்கு எப்போ இப்படி ஒரு உபதேசத்தினால புரிஞ்சுக்கிட்டு வைராக்கியம், நாட் டிப்ரெஷன், டிஸ்பேஷன் வந்ததோ, ஓகே, அவனும் தௌராத்மியம். 2 முக்கியமான வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில். குரு கிட்டேருந்து கேட்குறதுனேது ஒன்றும் பார்த்தோம், ஸ்ரவணம் எவ்வளோ முக்கியம்னு. அதை பற்றி நிறைய வாட்டி நிறைய நாள் systematic, consistent listening of the Shastra from a competent teacher for a lengthy period of time, competent living teacher. அது முக்கியம்.
ஏன்னா முண்டகோபனிஷத்தில் தத்வித் பகவான் கீதையிலும் சொன்னார். அங்கே கூட குருமேவாபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். குரு கிட்ட போய் தானே இறந்து போன குரு கிட்ட போவே. உயிரோடு இருந்த குரு கிட்ட தானே போகணும். நிறைய பேர் அப்படியெல்லாம் போகாமல் அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன், புஸ்தகம் படிச்சுக்கிறேன்னு. அவர் பார்த்தாராமா, அவரையும் சொன்னாராமா. அவருக்கு என்ன சொன்னாரோ இவர் சொன்ன உனக்கு புரியுமா என்ன? அதனால லிவிங் டீச்சர் அந்த விஷயம் அதில் ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் இந்த அப்போ என்ன ஆகும்னா, மனசில் இருக்கிற இந்த துர்புத்தி, துஷ்ட ஸ்வபாவம், தௌராத்மியம் அப்படின்னா அர்த்தம் துராத்மான்னு அர்த்தம், இல்லைன்னா துஷ்ட பாவம் அர்த்தம். துஷ்ட பாவம்னா மனசு இது முன்னாடி என்னென்னமோ கிமிக்ஸ் எல்லாம் பண்ணுறது, சொன்னது கேட்க மாட்டேங்குது, எல்லாம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதனால் மனசு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த துஷ்டபாவத்தினே தியஜதி, மனஹ தியஜதி. ஓகே, எப்படின்னா சிந்திதஸ்ய அனுசிந்தையா, சொல்லப்பட்ட விஷயத்தினை நல்லா கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டு மனனமும் செஞ்சுட்டே இருந்து அதிலேயே சமயம் கொடுத்து ஈடுபட்ட அந்த மனசு. இது நான் இப்போது ஜென்ரல் அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்போ 5 விஷயம் சொன்னார் என்னன்னா, அது விட்டு விட்ட பார்த்தா டக்குன்னு சம்சாரத்து மேலே விரக்தி முதல் பாயிண்ட்டு. சரியா? ஒரு மனிதனுக்கு விரக்தன் என்ன, இது எதுவுமே நித்தியம் இல்லை, சாஸ்வதம் இல்லை, இது எனக்கு எதுவுமே நிம்மதி கொடுக்க போகிறதில்லை அனி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஏதோ ஜட்டுன்னு கோபம் வந்துச்சு எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு. அப்படி இல்லை, கிடையாது. அப்படி போனால் எங்கே போனாலும் ப்ராப்ளம் தான். ஏன்னா மனசு ஒன்று கூட தான் இருக்க, ப்ராப்ளம் கூட தான் இருக்கும். அங்கே இன்னொரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், க்ரியேட் பண்ணுவேன் நீ ஸ்பெஷலிஸ்ட் அதில். அதனால நீ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற பீப்புளை ஆசிரமத்துக்கு போனால் கூட ஆசிரமத்தில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க. சுவாமிஜி சன்னியாசிகளுக்கே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கு. அவர் தேகபாவம் இல்லாமல் ஆத்ம ஜானவன் ஆத்மன்னு சொல்லிட்டு அவன் ஞாபகப்படுத்தி கீழே இறக்கி எல்லாம் இதுதான் சுற்றி பாப்போம். எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இந்த ஆசிரமம் வெற்றிக்கிட்டு இப்படிப்பட்ட மக்கள் எல்லாத்து கூட வர பல வகையானவங்க இருப்பாங்க, படாத பாடுபடுத்துவாங்க. அது எல்லா மகாத்மனோட வாழ்க்கையில் கொஞ்சம் விவகாரம் ஆரம்பித்தாச்சுன்னா ரமணருக்கு எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பேர் பண்ணது. அவர் எதுவுமே வேண்டான்னு சொல்லி இருந்து மலை மேலே இருந்தாலும் சரி, அப்புறம் கீழே இறக்கி வச்சு ஆசிரமம் கொண்டு வந்து, ஆனால் அது ஞான நிஷ்டன்னு காவிட்டு அவர் செழிக்கவே இல்லை. என்னமோ நடக்கிறது, என்னமோ ஆகிறது. ஓகே, அது சம்மந்தப்பட்ட 2-3 விஷயங்களை நமக்கு ஹஸ்தாமலக்கம் கடைசி ஸ்லோகத்தில் வரும். நான் அப்போ சொல்லுவேன். ஏன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது அதில். சரி, ரெண்டாவது குரு உபதேசத்தினை கிரகிச்சுக்கிறது. ஓகே, சரி. இப்போது இதெல்லாம் விரக்தி வந்துச்சு, இதெல்லாம் நித்தியம் சாஸ்திரம் எனக்கு நிம்மதி கொடுக்காதுன்னு. அப்போ நிம்மதி எங்கே கிடைக்கும்? ஏதோ இன்னொரு இடம் இருக்கணும் இல்லையோ? அது எனக்கு தெரிஞ்சிச்சு. சத் சங்கம், ஸ்ரவணம், சாஸ்திரம் அத்தியனம் అనేది அது குரு கிட்ட போய். அப்புறம் அது அந்த குரு உபதேசிச்சது நிரந்தரம் அனுசிந்தையா அன்னார். நிரந்தரம் தியானம், அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த மனசில் இருக்கிற துஷ்ட ஸ்வபாவம், அதோடைய ஹேபிச்சுவல் வே ஆஃப் கோயிங் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போயிடும். இது 5 விஷயங்கள் சொன்னார். இதில் இது சொல்லும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்போ சொன்ன கதை சொல்லுவேன். இது எப்படின்னா, இப்போது
உலகம் என்ன பிடிச்சிருக்கா இல்லை உலகத்தை நான் பிடிச்சிருக்கானா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி கேட்டால் உலகம் எதுவுமே நம்மளும் பிடிக்கல, எதுவுமே நம்மளும் பிடிக்கல, நான் தான் பிடிச்சிருக்கேன். எப்படின்னா அதோ அந்த குரங்கு கதை. அந்த ஒரு குரங்கு வந்து ரொம்ப திமிர் பிடிச்ச குரங்கு. தினந்தோறும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வீட்டில் கிட்ட அவர் வேர்கள் எல்லாம் காய் போட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாம் பண்ணி போகும். அவருக்கு பயங்கர கோபம் வந்து இது எப்படி இது ஒரு அடி கொடுக்கணும், இது என்ன கடிக்க மாட்டேங்குது அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவ்வளோ அதெல்லாம் போடாமல் காய போடாமல் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நேரோவாக இருக்கிற நெக் இருக்கிற ஒரு கூஜாவோ ஏதோ ஒரு பாட்டிலோ, ஓகே, சின்ன நெக் இருக்கிற கூஜா மண்ணுதை, அதை வந்து அதில் ஃபுல்லாக வேர்கள் போடலை, ஃபுல்லாக போடலை, கொஞ்சம் உள்ளக்கு போட்டார். அந்த கூஜா ஜாடி பாட்டில் ஏதோ வந்து கொஞ்சம் பூமியில் நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளே வச்சுட்டார். அப்புறம் அந்த குரங்கு அங்கே மேலே இருக்குது, அது பார்க்குற மாதிரி வந்து அதில் வேர்கள் எல்லாம் போட்டார். போட்டதுக்கப்புறம் அவர் போன உடனே இவர் என்னமோ போடுறாரு, இங்கே தானே தினந்தோறும் வேர்கள் இருக்கணும் அப்படின்னு அது இறங்கி வந்துச்சு. வந்து அப்படி கை உள்ளே வச்சு நல்ல நிறைய எடுத்துக்கிட்டே ஓடி போனோம். அவர் வரத்துக்குள்ளே அனுப்பி வச்சது. அவர் பார்த்து குச்சி எடுத்துக்கிட்டு வந்து அடின்னு அடித்தார். அது கத்துறது, இவ்வளோ அடி வாங்கிறது தப்பிச்சுக்கிட்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணிச்சது, உள்ள கை நிறைய இப்படி பிடிச்சதா, உள்ளே போகும்போது கை இப்படி நல்லதாக போயிடுச்சு, உள்ளே போய் இப்படி பிடிச்சிக்கினதுக்கப்புறம் கை வெளியே வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் அறிவு இருந்திருந்தா அப்பா விட்டுட்ட தப்பிச்சு போயிருக்கலாம், அவ்வளோதான். இப்போது அடி வாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அது பிடிச்சிருக்கிறதுனால தானே, அதுக்கு அறிவில்லைனால தான். அது வந்து நரவா வானரன்னா என்ன தெரியுமா, நரவா இது மனுஷனா, வான்னா இஸ் இட் ஏ மேன் ஹியூமன் பீயிங், நோ. அதனால தான் நரவான்னு கேட்டு வானரான்னு வரும். சொல்லிட்டே இருங்கோ, வானர வா நரவா மனுஷன். இந்த அறிவு இல்லாதவன் வானரன். சரியா? அதுதான் விஷயம். இங்கே தௌராத்மியம் மனசு விடணும். அதனால் யாரும் ப்ராப்ளம் கிடையாது, யாரும் ஒன்றும் பண்ணல, யாரும் ஒன்றும் பிடிச்சிக்கல, உலகம் நம்மளை ஒன்றும் பண்ணல. நான் இதை தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ சத்சங்கம் கேட்கணும், நீயும் பேசிட்டு நான் எப்படி பேசுவேன், என்ன இருக்க உள்ள இங்க நல்லா சொல்லலையா? சரி, அப்புறம் 24வது ஸ்லோகத்திலும் யமாதிபிர்யோகபதைஹ அன்வீக்ஷ்யாச்ச வித்யயா மமார்ச்சோபாசனாபிர்வா நான்யைர்யோக்யம் ஸ்மரேன் மனஹ. இது கூட முக்கியமான ஸ்லோகம். அதோடைய சாராம்ச விஷயம் எல்லாமே இங்கே பேசுவோம். அது அப்படி கொஞ்சம் அனுப்பிச்சு கைத்தட்டு போகும். ஆச்சு. இது குயில் மாதிரி கத்திட்டு நாங்கள் தாங்கிக்கலாம். சரி, பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் சத்சங்கம் கேட்ட இல்லை, அடுத்த ஜென்ம சீக்கிரம் சரீரம் மாற்றுக்கோ. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞான யோகம் வந்து 3 லெவலில் சாஸ்திரம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. இந்த ஸ்லோகத்துக்கு அந்தர்கதமாக இருக்கிற விஷயத்துன்னு சொல்கிறேன்.
3 லெவல் ஞான யோகம், 3 லெவலில் கரெக்ஷன்ஸ் தேவைப்படும். அப்போ தான் ஞான யோகம் பலம். அப்படின்னு சொல்லும்போது முதல் லெவல் வந்து 3 மலங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நீக்கணும். 3 தடங்கள் இல்லை, 3 மலம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து மல நிவృత్తి, అழுக்கு இருக்காம అది நீக்கணும். இந்த மல நிவృత్తి అనేది யாருக்கு சொல்லப்படுறது அப்படின்னா மந்த அதிகாரிகளுக்கு. மந்த அப்படின்னா வெரி வெரி லோ லெவல் ஆஃப் அதிகாரி. அப்போ மல பிரவருத்தி பிரதானமாக சொல்லும்போது அவங்களுக்கு இது பண்ணணும். ஓகே, என்ன அது மல நிவృత్తి என்ன? அதுன்னா மலம் అనేది மனசில் தான் இருக்குது. அந்த மனசில் இருக்கிற மலம் வந்து யம நியம முதலான விஷயங்கள் எல்லாத்தையும் அபியாசம் பண்ணிட்டு, அதுதான் இங்கே சொல்கிறார். ராஜயோக யம நியமங்கள் எல்லாம் அங்கே தானே சொல்லப்பட்டது. பகவான் கூட இங்கே 12 + 12 24 சொன்னார். இதே 14வது அத்தியாயத்தில் 33 34 ஸ்லோகங்களுக்குள்ள அது இவங்க ஞாபகப்படுத்துகிறாரு. ஆனால் வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ மல நிவృత్తిக்காக யமாதிபிஹி யோகபதைஹி இதெல்லாம் சொல்கிறார். அது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? மலமன்னா ராகத்வேஷங்கள் அப்படிப்பட்ட எல்லாமே அழுக்குதா மனசில், அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவனை வந்து இந்த யமனியமங்கள் அபியாசம் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் சித்தம் சுத்தி படுத்துக்கணும். அதே இன்னொரு பாஷையில் சொன்ன கர்மயோகம்ன்றோம். அதனால் கர்மயோகம் అనేది இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்கிறது தான். ஸோ இங்கே என்ன சொல்லணும், வேல்யூஸோட டிசிப்ளின்ஸோடு இருக்கிற விதமாக நீ கர்மயோகத்தை நீ பண்ணிட்டு வாழ்ந்தால் சித்தத்தில் இருக்கிற ராகத்வேஷங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறையும், சுத்தம் சுத்தியாகும். அதுதான் மல நிவృత్తి. முதல்ல அது பண்ணிக்கணுமா. அப்போது இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து மத்தியம அதிகாரி கொஞ்சம் பெட்டர். இவனுக்கு சித்த மலம் அவ்வளோ இல்லை. இவனுக்கு என்னன்னா மத்தியம அதிகாரிக்காக ஆனால் இவனுக்கு விக்ஷேபம் இருக்கு. விக்ஷேபம்னா ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்குது மைண்டு. ரொம்ப மைண்டு டிஸ்ட்ராக்டடாக இருக்கு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. நல்லவன் தான், அவ்வளோ ராகத்வேஷங்கள் இல்லை, ஆனால் கூட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ விக்ஷேப நிவృత్తిக்காக விக்ஷேப நிவృత్తి பிரதானமாக இருக்கிற மத்தியம அதிகாரிக்கு பகவான் இங்கே சொல்கிறாரு, மம அர்ச்சன உபாசனையா. ஒன்றும் இல்லை, வேறு கர்மயோக உபாசன யோகா அதே. ஆனால் இங்கே பகவான் ப்ரெசென்ட் பண்ணுறது. அதனால தான் நான் சாஸ்திரத்தில் வந்து இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். மல நிவృత్తి, விக்ஷேப நிவృత్తి. ஓகே, இதெல்லாம் பக்தியில் அவ்வளோ பேச மாட்டோம், ஜென்ரலாக பேச மாட்டோம், வேதாந்தத்தில் பேசுவோம் இந்த வார்த்தைகள் எல்லாம். உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போது? அப்போ அங்கே வந்து அந்த உபாசனை ஆர் பக்தி ரெண்டு ஒன்று தான். அதுதான் பகவான் வந்து மம அர்ச்சன உபாசனையா அன்னார். முதல்ல யமாதிபிஹி அன்னார். அப்படின்னா அது ஒரு லெவலில் இருக்கிற அவனுக்கு அது முக்கியம். அப்புறம் ரெண்டாவது லெவலில் இது பண்ணணும். அதுக்காக என்னன்னா இவனுக்கு உபாசனா தெய்வம் இஷ்ட தெய்வம் ஒன்று கொடுத்துட்டு ஆகேஷ பாதாந்தம் கேஷா பாதாந்தம் வரைக்கும் வர்ணனம் ஒரு கடவுள்னு பற்றி இருக்குல்ல. இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் அப்படி அம்பாளுடைய தலை முடியல நின்று வர்ணனம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் கொடு, ரேஞ்சு கொடு, மனசு அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் அது ஓடிக்கிட்டோம். அங்கே இந்த கண்ணுக்குட்டி அது சின்ன மாடுன்னு கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டுவான். கட்டும்போது அந்த புல் இருக்கிற இடத்துல அது ஒரு 10-20 அடி கயிறு இருக்கிற மாதிரி கட்டி போட்டுடுவான். அது அந்த இடத்துலையே சுற்றிட்டுருக்கும், இருக்கிறது சாப்பிட்டுக்கும், எங்கேயுமே போகாது. அப்படி இல்லாமல் ரொம்ப நிறக்கி இப்படி கட்டி வச்சுட்டு அது என்ன பண்ணு பார்ப்போம். அது கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் இல்லையோ. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்போது அப்படி என்ன
ரொம்ப விக்ஷேபமாக ஸ்கேட்டடாக போயிட்டுருக்கிற மைண்டுன்னு வந்து ஒரு சின்ன பரிதிக்கு கொண்டு வா. அது என்னன்னா உபாசனா, அந்த தெய்வம் பக்தி అనేది பூஜா అనేది இதெல்லாம் அந்த சித்த ஏகாகிரதனை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப சௌரியமாக இருக்கு, என் மனசுக்கு அதுதான் வேணுமன்னா அது பண்ணுங்க. அந்தந்த லெவலுக்கு யாருக்கு எது வேணுமோ அது பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு இது இப்போ என்னன்னு அர்த்தம், சில பேருக்கு அந்த மலம் சித்த மலம் இருக்கிற வரைக்கும் அவனு இந்த பக்தி பக்கம் வரமாட்டான், அப்புறம் ஞான பக்கம் வரவே மாட்டான். ஆனால் அட்லீஸ்ட் அந்த கர்மயோகம் అనేதாவது கொஞ்சம் அவங்க ஒழுங்காக பண்ணணும். அது அநேக வருஷங்கள் பண்ணதுக்கப்புறம் சிலவாட்டி அநேக ஜென்மங்கள் கூட பண்ணதுக்கப்புறம்தான் ஒருத்தனுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகி அப்புறம் இந்த சித்த ஏகாகிரதுக்காக பக்தியில் வருவான். அதனால் எல்லாரையும் கம்பல் பண்ணி எல்லாரும் வேதாந்தம் கேட்கணும்னு முடியாத விஷயம். பட் அட்லீஸ்ட் அதில் அது இருந்துட்டு கிராஜுவலாக வருவேன், அது கேரண்டி வந்து தான் ஆகணும். இல்லை பக்தியில் இருந்து அப்புறம் ஞானத்துக்கு வருவேன். ஸோ இது கிராஜுவல் ப்ரமோட்டிங் ப்ராசஸ். அப்புறம் வச்சுக்கிட்டு ஸோ அப்படிப்பட்ட உபாசனா விக்ஷேப நிவர்த்திக்கு பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு மோக்ஷந்தான் கம்யம் అని மறக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு முதல்ல புருஷார்த்தங்கள் என்னன்னு தெரியணும், லைஃபுடைய பர்பஸ் என்னன்னு தெரியணும். அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே தெரியலன்னா அப்புறம் எனக்கு எப்படி தான் புரியும். ஸோ மோக்ஷம் అనేది கோலன்னு மறக்கக்கூடாது, இது உபாசனை செஞ்சிட்டு இருக்கும்போது கூட. சரியா? அதனால தான் பகவான் கீதையில் சொன்னார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச. ஸோ இதில் கன்வீனியன்ஸ் என்னன்னா, நீ பக்தி பூஜை எல்லாம் பண்ணும், தெய்வ ஆராதனை பண்ணும், மனசுன்னு கொஞ்சம் நேரமாவது அதில் ஏகாகிரப்படுத்து, அப்புறம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கோ, எல்லா பண்டிகை பண்ணிக்கோ, எல்லா ஜாய்ஃபுல்லாக இரு, எல்லோரும் கூட இரு, எல்லா காரியக்கிரமம் இருக்கட்டும். நிறைய பேருக்கு இது சௌரியமாக இருக்கும், நிறைய பேருக்கு. அதனால தான் நான் அந்த வேதாந்தத்துக்கு அந்த அளவுக்கு வரல. எனக்கு அதெல்லாம் போதும், வீட்டில் உட்காந்துட்டு என் சுவாமிக்கு கும்பிட்டுட்டு நான் இங்கே காலையில் சாயங்காலம் தீபம் ஏற்றுக்கிட்டு இருந்து இது நல்ல போதுமான என்ன பார்ப்போம். அவங்க கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு விஷயம் காதில் உள்ள தெரியல. சரி, இதனால் மோட்சத்துக்கு நான் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிறானா இல்லையா? இப்போது பக்தி பண்ணுறேன் இத்தனை நாள்னு சொன்னால் அது என்ன ரிசல்ட் கொடுக்கணும்? விவகாரத்தில் லோக விஷயங்களுக்கு கூட ரிசல்ட்ஸ் வரும். பகவான் வந்து ஐ வில் கிவ் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி ஆல்சோன்னு சொன்னார் இல்லையா? ஆர்த்தோ ஜிக்னாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. அர்த்தம், எனக்கு பணம் வேணும், எனக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா அதெல்லாம் கூட கேட்டுக்கோ, பகவான்கிட்ட தப்பு கிடையாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஹவு லாங் అనేది தான் அதனால போதும் கேட்டது எல்லாம் வராது, திருப்தியும் வராது. அதனால் ஒரு நாளைக்கு உனக்கு அந்த வைராக்கியம் அதான் சொன்னது, நிர்விண்ணம் வரணும். ஸோ இங்கே இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி மத்தியம அதிகாரிகளுக்காக விக்ஷேப நிவர்த்தி. சரியா? அப்புறம் மூணாவது இன்னொரு தடம் இருக்கு, என்ன தெரியுமா? ஆவரண நிவர்த்தி. இந்த வேர்ட்ஸ் தான் முக்கியம் நமக்கு, அதுக்கு தான் நான் இந்த இல்லை சொல்கிறேன். இல்லை நாங்கள் பகவான் சொன்னதுன்னு அப்படி சிம்பிளாக சொல்லியிருக்கலாம். மல நிவர்த்தி, விக்ஷேப நிவர்த்தி, ஆவரண நிவர்த்தி. இப்போ முதல் ரெண்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு சரியாயிடுச்சுனால மோட்சம் வராது. ஆவரண அஜ்ஞானம் நீக்கப்பட்டாதான் மோட்சம் வரும். ஆவரணன்னா ஸ்வரூப அஜ்ஞானம் இருக்கு, இது அந்த ஸ்வரூப அஜ்ஞானம் போகிற வரைக்கும் அது எப்படி? மகா வாக்கிய உபதேசம் எல்லாம் கேட்கணும், உபனிஷத்துகள் படிக்கணும், சிரவணம். அப்போது இந்த அதிகாரிக்கு வந்து ஆவரண நிவர்த்தி பிரதானம். இப்போ இவனுக்கு ஓகே, மேபி நம்ம எல்லாருமே அதில் போட்டுக்கலாம். இல்லை
நீங்கள் எங்கே ஃபிட் ஆகிடுறீங்களோ அங்கே வச்சுக்கோங்க, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஒன்றும் கில்ட்டி ஃபீலிங் ஒன்றும் கிடையாது. ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே இருக்கிறோம், நான் என்ன ஸ்டேஜில் நேரு. அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்திட்டு அப்படி இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுகிட்டே இரு. அது பண்ணிகிட்டே இருந்த விட சத் சங்கம் பண்ணிகிட்டே இரு. இது எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். இது விட்டுட்டு அப்புறம் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாமல் ஆகிடுவோம். ஸோ இவனுக்கு இப்போது ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், ஆவரண நிவృత్తిக்கு இதே வழி. இனிமேல் அது எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு மனசில் ராகத்வேஷங்களும் பிரச்சனை இல்லை, அழுக்கு, அப்புறம் ஏகாகிரதை பற்றியும் இல்லை. பட் ஆவரணம் இருக்கு, ஸ்வரூப அஜ்ஞானம் இருக்கு. அது போகணும்னா கன்சிஸ்டன்ட் பர்சிஸ்டன்ட் லிசனிங் ஆஃப் தி ஸ்ரவண மனன நிதித்தியாசனந்தா என்னுடைய தபஸு, என்னுடைய பூஜை. அப்படி இந்த தைரியம் இந்த நிலை யாருக்கு இருக்கின்றனதோ அது அவங்களோ அதில் நிறைய ஈடுபடுவாங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இட்ஸ் எ கொஷன் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் டைம் ஸ்பெண்டிங் ஃபார் தட். அவ்வளோதான். அவனுக்கு அதில் அது பண்ணிகிட்டே இருந்தோம், அதுக்கு அவனும். ஆனால் இதுக்கு வரத்துக்கு கொஞ்சம் பேர் தான் தகுதி இருக்கணும். உத்தம அதிகாரி இவன், அதனால தான் வாட் வி சே உத்தம அதிகாரி. இப்போது இந்த அதிகாரிக்கு என்ன முக்கியமாக வேணும்? he doesn't have any problem of the chittamalam or chitta ekagrata. இவனுக்கு என்ன வேணும்னா emotional stability and intellectual ability. ஞான விஷயத்துக்கு கொஞ்சம் புத்தி வேணும், விசாரணை பண்ணணும். இப்போ இவ்வளோ விஷயம் புரியணும், கொஞ்சமாவது கிராஸ் பண்ணுறோம்னா ஏதோ பக்திக்கு உத்தவர் கிருஷ்ணருக்கு சொல்லிட்டு போயிட்டார், உபதேசம் பண்ணார், நடுவில் பஜனை பாடிக்கிட்டே இருந்தால் we cannot ட்ராக்டில் வந்து வெளியே போயிடுவோம். இப்போ நாம் பேசினது நீங்கள் சிந்தனை பண்ணுறது கேட்குறது எல்லாமே இது விசாரணை, புத்திக்கு வேலை. அப்போ அதுக்கு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இந்த நிலைக்கு வந்தவன் இனிமேல் எமோஷ்னலில் வீக் இல்லை. இமோஷன்ஸ் வரும், இல்லை உணர்ச்சிகள் வரும். ஏன்னா மனசு இருக்கிற வரைக்கும் உணர்ச்சிகள் இருக்கும். பட் he is not weak. அது டிஸ்டர்ப் பண்ணல. அது வளர்த்துக்கணும், இன்னும் வளர்த்துக்கணும். இவனுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வரணும் இங்கே இந்த சிரவணத்தினால. அண்ட் இன்டலெக்சுவல் எபிலிட்டி, என்ன சொல்கிறது சாஸ்திரம் అనేది ரொம்ப டீப் ஆழமாக சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. ஸோ இந்த மூணாவது லெவல் ஆவரண நிவృత్తిக்கு. இப்போது இந்த அவனுக்கு அதாதோ பிரம்ம ஜிக்ஞாச, இவனுக்கு இப்போ பிரம்ம ஜிக்ஞாசை தவிர மிச்சம் எதுவுமே இம்பார்ட்டண்ட் கிடையாது. கிரியா கலாபம் காரியம் அது இது ஓன்னு வெளியில் இல்லை, எல்லாம் பண்ண வேண்டியது இங்கே இருக்குன்னு அவன் அதில் ஈடுபடுவான். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசனா பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போது சொல்கிற சூத்திரம் அதே. அதாதோ யோக அனுசாசனமனு பதஞ்சலி சொன்ன மாதிரியும் தர்மம் பற்றி பேசுகிறது அது அதாதோ தர்ம ஜிக்ஞாசன் அவர் ஆரம்பிப்பார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சப்பா. இப்போ அதாதோ பிரம்ம ஜிக்ஞாச இருக்கிறவனுக்கு இது இந்த மூணு விஷயங்கள் தான் மனசுனே. இப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா இங்கே அவர் இந்த மூணு உபாயங்களை தவிர ஓகே ந அந்யைஹி யோக்கியம், வேறே இன்னொரு வழி இல்லை. அதையாவது பண்ணிக்கிட்டே நிதானமாவா வந்தாச்சா அப்படிவா. இது மூணு தவிர இன்னொரு வழி இல்லைன்னு அதுதான் மெயின் கருத்து இங்கே. அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் அவ்வளோ பேசியிருக்கேன். நியம யோகா அங்கங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியாவதே இல்லை, என்னை பூஜிச்சு தியானித்து என்னோட உபாசனை பண்ணுறது என்னை வழிபடுறது எல்லாம் பண்ணியாவதே
இல்லை தத்துவ விசாரத்தினாலாவது ஓகே மனசுன்னு நீ ஸ்திரப்படுத்தணும். மனசுன்னு கண்ட்ரோல் பண்ணுறது மெயின் இதெல்லாம் சொல்லுது. ஞானம் மனசில் தான் ஏற்படணும். அப்போ தான் அது சத்தியத்து மேலே பிரம்மத்து மேலே நிற்கும். அப்படி மனசு நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த 3 தவிர இதுக்கு மீறி வேறு ஒரு உபாயம் கிடையாது அன்னார். அப்படி சொல்லி 25வது ஸ்லோகத்திலும் படிக்கிறோம். யதி குர்யாத் பிரமாதேன யோகி கர்ம விகர்ஹிதம் யோகேனைவ தஹேதம்ஹோ நான்யத்தத்ர கதாசன. மறுபடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார் பகவான் இங்கே. முக்கியமாக இப்போ இந்த ஞான யோகத்தின் என்ன விஷயம் மொத்தம் ஞானம் யோகம் மையமாக தானே. அந்த ஞான யோகத்தின் முக்கியமாக மெயினாக ரெஃபர் பண்ணிவிட்டு சப்போஸ் அப்படிப்பட்ட ஞான யோகத்துக்கு மனன சிரவண மன நிதி தியாசனங்கள் பண்ணிட்டு இருக்கிற இல்லை ஒருத்தனும் ஒரு சன்னியாசியாகவே இருந்திருக்கலாம், சுவாமியாகவே இருந்திருக்கலாம், ரொம்பவே இந்த சாஸ்திர அத்தியாயத்தில் ஈடுபட்டு இருக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட ஒருவேளை தெரியாமல் பை ஃபோர்ஸ் பை இன்வர்டென்ட்லி என்று சொல்லுவாங்களே, ஏதோ எதிர்ச்சையா அப்படி ஏதாவது தப்பு கர்ம பண்ணால், ஏதாவது தப்பு காய்கமாக வாச்சிகமாக மானசிகமாக தப்பான ஒரு விஷயம் நடந்தது பண்ணால், அப்படி அதுக்கு வேறு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கர்மத்துக்கு போக வேண்டானேது முக்கியமான விஷயம். ஆனால் எப்படி பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு, இங்கேயும் பிராயஷ்சித்தம் இருக்குது. ஸோ நான் இப்போது உபாசன சாதாரணங்க லோக்கத்தில் ஜனங்கள் பண்ணுற மாதிரி நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, அப்புறம் பிராயஷ்சித்த கர்மா, பரிகார கர்மா, இதுதானே ஜனங்கள் எல்லாம் பண்ணுறான். ஆனால் இந்த ஞான யோகத்துக்கு இதில் ஈடுபட்டு இருந்துட்டு சப்போஸு நல்லாவே மெச்சூராக இருக்கான், இல்லை ஒரு ஞானியாகவே இருந்தான், ஞான நிஷ்டை வந்ததுக்கப்புறம் கூட எந்த ஒரு தவறு நடக்காது, பேச்சிலாவது தெரியாமல் அப்படின்னு இது சொல்ல முடியாது. ஏதோ விவகாரம் பண்ணும்போது கொஞ்சம் கத்தி பேச வேண்டியது இருக்க, ஒருத்தனு கொஞ்சம் திட்ட வேண்டியது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது ஒரு தப்பு காரியம் மாதிரி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி நடக்கும். ஸோ அதனால் இப்போது பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, சாஸ்திரம் வேறு நார்மலாக கிரகஸ்தர்களுக்கு அப்புறம் கர்மயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும், காயத்ரி மந்திரம் எக்ஸ்ட்ரா ஜபம் பண்ணும், இல்லை அந்த கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வா, இல்லைன்னு 10 நாளைக்கு 10 வாரம் உபவாசம் இரு, ஏதோ ஒரு அந்த பிராயஷ்சித்தம் பண்ணி நீ செஞ்ச தப்புன்னு அப்பப்போவே அதை கடிக்கணும். அந்த பிராயஷ்சித்தம் என்ன பண்ணுவோன்னா அந்த தப்பு அந்த பாப்பத்துடைய எஃபெக்ட்னு குறைச்சிடும். அந்த அப்படியாவது ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும், அந்த பயம் பாப்ப பயமாவது இருக்கணும் அவனுக்கு. அதனால் பூர்ணமாக போகுமா, நான் ஒருத்தன் கொலை பண்ணுறேன் அப்புறம் பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறேன், அப்புறம் திரும்பி இன்னொருத்தர் கொலை பண்ண, இங்கே அப்படி இந்த கன்செஷன் எடுத்துக்கூடாது. ஓ அப்போ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ வேணுமனே தப்பு பண்ண வேண்டாம், ஏன்னா பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கானே. பொதுவாக லோகத்தில் என்ன ஆகும்னா பிராயஷ்சித்தம் இன்னும் இருக்குல்ல, அதனாலன்னு சொல்லிட்டு மறுபடியும் தப்பு பண்ணுவான். அதுக்கு பரீட்சித்து பாகவத்தில் அங்கே கேள்வி கேட்டார், சுகர் கேட்டா, என்ன சுவாமி இந்த பிராயஷ்சித்தம் இந்த மனுஷனுக்கு எங்கே தான் புரிய போகிறது, இது குஞ்சர சௌச்சவத்தம்னு சொன்னார். யானைக்கு குளிப்பாட்டு வெளியில் கொண்டு வந்தால் இப்போ தான் கரையேறிச்சு, உடனே எங்கே மண் குப்பை இருக்குன்னு எடுத்துக்கிட்டு மேலே கொட்டுக்கும். இவன் அப்படி தானே, அப்புறம் பிராயஷ்சித்தம் பண்ணுறான், பண்ணிட்டாங்க பரியாமம் பண்ணிச்சு, திரும்பி யதாவிதி அப்படி இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டுறான். அதுக்கு என்ன பண்ணுறது மாதிரி, அது கூட வைக்கலைன்னா பரீட்சித்து உன்ன மாதிரி வைராக்கியத்தோடு இப்படி எல்லோரும் உட்காருவாங்களா,
7 நாள் சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எதுவுமே கேட்காம கதை சொல்லுங்கோ இன்னும் சொல்லுங்கோ இன்னும் சொல்லுங்கோன்னு கேட்குறியே அப்படின்னு பாராட்டுறாரு. ருஷியானே கூப்பிடுறாரு பரீட்சித்தனை சுகர். ஸோ அதனால் அப்படி பண்ணால் பிராயச்சித்த கர்மாக்கு நீ எல்லாரும் பண்ணுற மாதிரி திரும்பி சனிக்கு போய் சுற்றுற. இதெல்லாம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லலை. நீங்கள் சனிக்கு போய் சுற்றுறதுன்னு சுற்றுங்கோ. பட் ஹவு மச் வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ 5 வருஷம் சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் என்னது உங்களோட தைரியம், உங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு தவிர உங்களை உள்ள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. நீங்கள் இப்போ கிரமமாக சாஸ்திரம் கேட்கறதுனால இப்போ திடீர்னு யாராவது புதுசாக வந்து கேட்டவங்களுக்கு கேட்டால் கண்டிப்பாக நான் பேசுகிறதுல தப்பாக புரிஞ்சுக்குவான். பார்த்தீங்களா? கண்டினியூஸ் ஸ்டடிங் ஃப்ரம் ஒன் டீச்சர். தி சாஸ்திரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உணர்ந்திருப்பீங்க அதை. பட் அப்படி இருந்து கூட சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். என்ன பண்ணுறது மாதிரி மைண்ட் அதை என்ன அதுக்கு வழி கேட்டுகிட்டே இரு. இத்தனை நாள் கேட்காதது புரியாத விஷயம் இப்போ உத்தவகத்தில் படிக்கிறோம் கேட்குறோம். எனக்கு புதுசாக இருக்கு. உங்களுக்கு கூட அப்படி தோணுறது இல்லையா? ஒரு நாளில் ஒரு கிளாஸில் வித்தியாசமாக விஷயங்கள் நமக்கு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதனால சொல்கிறார். சரி, அப்போ வேறு என்னன்னு சொன்னால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருக்கும்போது யோகேனைவ தஹேத அம்ஹஹ, அந்த ஒரு 2 பதங்களை மட்டும் சொல்லணும். அம்ஹஹன்னா பாபம். அது ஒரு டெரிவேஷன், ஒரு ரூட்டில் வந்து வந்துச்சு அது. ஓகே, ஹம்சத் அనే சப்தத்துடைய ரூபம் அது அம்ஹஹ, பாபம். அப்படி ஏதாவது பாபம் நடந்திருந்தால் அது வந்து நிகர்ஹிதம் கர்மன்றார். அப்படின்னா ஞானி சந்நியாசி ஞான யோகத்துக்கு வந்தவன் முமுட்சுவாக இருக்கிறவனும் செய்யக்கூடாதது ஏதாவது அப்படி ஏதாவது செஞ்சிருந்தால் அந்த பாப்பம் நீக்கிக்கிறதுக்கு யோகேனைவ, அதுதான் முக்கியமான வேர்டு. யோகேனவன்னா நீ ஞான யோகத்தில் ஈடுபட்டு இருக்குல்ல, இப்போ அந்த ஞான யோகத்தினாலே பிராயஷ்சித்தம் நீ உனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நானும் அந்த கோவிலுக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன் அங்கே சொல்லிட்டு போய் நீ திரும்பி அப்படிப்பட்ட ஒரு விவகார கர்மத்தில் ஈடுபட்டு பிராயஷ்சித்தம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். வெரி சட்டில் பாயிண்ட், வெரி கிளியர்லி. யோகேனா அங்கே புரிஞ்சுக்கணும், ஞான யோகத்தினாலே. அப்படின்னா என்ன சார் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா, இம்பார்ட்டண்ட் வேர்டு. ஞான யோக சர்க்கிள்லேயே இருந்து நீ பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும், வெளியில் போகாது திரும்பி. நிறைய பேர் போகிறது தப்புன்னு சொல்லலை, அப்படின்னு உனக்கு இன்னும் இதில் நம்பிக்கை, இதில் ஈடுபாடு வரலன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ அங்கே போனதுனால என்ன ஆயிடுச்சு, திரும்பி பிரம்மா ஒரு கன்ஃபியூஷனுக்கு உருவாகும் தவிர அப்படி உறுத்திட்டு இருக்குன்னு உனக்கு இன்னும் ஞான விஷயம் நல்லா ஏறலேன்னு அர்த்தம், அவ்வளோதான் இங்கே. அதனால கிளியராக சொல்கிறார் என்ன பண்ணணும். அப்போது ஞான யோகத்தில் இருந்து இது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. மகா வாக்கியத்துடைய ஜபம், அகம் பிரம்மாஸ்மி, ஏதோ ஒரு மகா வாக்கிய, ஓகே, ஓம்கார ஜபத்தினாலேயோ, அப்புறம் உபனிஷத்து பாராயணம் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஸ்ரவணமே போதும், இன்னொரு வாட்டி இன்டென்ஸ் ஸ்ரவணம், மறுபடியும் இது போட்டு கேட்பேன், ஏதாவது அப்படி நடந்தால் எனக்கு அதுதான் பிராயஷ்சித்தம். ஓகே, சிலதுக்கெல்லாம் பச்சை தண்ணியோட குழி, 10 பக்கெட்டு குழி, இப்படி எல்லாம், இல்லை அந்த நதிக்கு போயிட்டு குளிச்சுட்டு வா, இப்படி எல்லாம் ஏதேதோ சொல்லுவான். அது வெளியில் சாஸ்திரம் சொல்லுதே சாஸ்திரமாக சொல்கிறாங்களோ பல அப்படி நீ போய் புரண்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வானே. ஞான யோகத்தில் இருக்கிற நீ அப்படி ஏதாவது மேக்ஸிமம் வந்து அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், அப்படிப்பட்ட பாபங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். பட் அப்படி ஏதாவது நடந்தானோ தெரிஞ்சு தெரியாமல் காய்க வாச்சிக்க மானசிக்க, அதுக்கு நீ இது பண்ணால் போதும், இதே பிராயஷ்சித்தம் பண்ணுறாரு.
பாருங்க எவ்வளோ சேஃப் கார்டாக ஞானத்தில் இல்லைன்னு நீ என்ன ஆகிடும். இதுதான் நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கேட்டு கூட அப்படி வழி தவறி போகிறது. ரொம்ப வழி தவறுன்னு எங்கோ இல்லை, இவ்வளோ சாஸ்திரத்துக்கிட்ட வந்து உபனிஷத்துக்குள் கூட கேட்டதுக்கு பிறகு கூட திரும்பி அதெல்லாம் விட்டுட்டு வேறு எதிலோ திரும்பி போகிறவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் 5 வருஷம் 8 உபனிஷத்துகள் சொல்லி இப்போ மாண்டுக்கியம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் ஐ ஹாவ் டு ஜஸ்ட் திங்க் ஆஃப் தட் ஹவு மெனி ஆர் கேப்பபிள் ஆஃப் லிசனிங் டு த மாண்டுக்கிய உபனிஷத் ஹியர். நம்மளுக்கே தெரியும் எத்தனை அவ்வளோ ஈஸி இல்லை. பார்த்தீங்களோ, நீங்கள் சில பேர் நடுவில் வந்துட்டீங்க, ஆனால் முதல்ல வந்தவங்களே கொஞ்சம் பேர் காணாமல் போயிட்டாங்க. சில பேர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு காணாமல் போயிட்டாங்கன்னா இருக்காங்க, இங்கே தான் பக்கத்தில் அங்கங்கே இருக்கான், வரதில்லை. வாட் ஹேப்பனிங், என்ன ஆகிடுது? பட் அப்படின்னு நான் எதிர்பார்க்காம எனக்காக நானும் எங்கள் குரு சொன்னதெல்லாம் ஒரு வாட்டு அப்படியே உபனிஷத்துகள் 10 சொல்ல முடிகிற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு சொல்லி முடிக்கணும்னு அப்போ மாண்டூக்கியம் அடுத்தது படிக்கணும்னா, பட் ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் தட். ஓகே, அப்போ எவ்வளோ ஸ்ரத்தை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வித்யார்த்தி முன்னாடி இருந்ததை. பட் என்ன பண்ணுறது, நான் அப்படி பார்க்க முடியுமா? அதிக தகுதி இருக்கிறவங்களன்னு சொல்லி பண்ண முடியுமா? பகவத் காரியம்னு சொல்லிட்டு என்னோடய குரு சொன்னது நான் பாட்டுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மை பாயிண்ட்? ஏன் அப்படி போகிறாங்கன்னா தெரியல, ஏறலை, உள்ள ஏற வேண்டியது ஏறலை, புரிய வேண்டியது புரியல. ஆனால் வந்தாங்க, கேட்டாங்க, பல வருஷங்களும் நல்லாவா இருக்காங்க, நல்லவங்க தான் அவங்க எல்லாரும். பட் சம்வேர் சம்திங் கோயிங் ராங். ஒன்ஸ் அந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா தென் கரெக்டாக போய் சேரிச்சுன்னா யூ நெவர் மிஸ் த ட்ராக். ஸோ இங்கே இந்த சிரவணம் பண்ணுறதே பிராயஷ்சித்தம். புரியுறதா? இப்போ 1 மணி நேரம் இந்த ஞான யக்னம் இந்த சிரவணத்தில் நடந்த இவர் வாசனாக்ஷயமாவது பாபக்ஷயமாவது உங்களுடைய இன்னர் கிளீனிங் ப்ராசஸ் ஆகுது, அப்புறம் ஆத்தியாத்மிக உன்னதி, வேறு எதுனாலையும் நீங்கள் அஸ்வமேத யாகங்கள் யக்னங்கள் பண்ணால் கூட ஆகாது. ஏன் அஸ்வமேதம் யாகம் யக்னம் எல்லாம் இந்திரலோகம் போகிறதுக்கு. எனக்கு எதுக்கு இந்திரலோகம்? எனக்கு ஜீவன் முக்தி தானே வேணும்னு உட்கார்ந்துருக்கேன் நான். இது அதெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுறது கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். யார் பேசினாங்க? இது எல்லாம் சாஸ்திரமே தான் சொல்லுது, அதே கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்கிறார். ஸோ ஹியர் இந்த 25வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்படி தான் ஞானாபியாசம்னாலேயே பிராணாயாமம் தியானம் ஏகாந்தமாக இருந்துக்கிட்டு இது ஏதாவது பண்ணால் பிராயஷ்சித்தம் ஆகிடுது. ஏகாந்தமாக இருந்து பண்ணிக்க வேண்டியதுக்கு பதிலாக நீ ஏன் திரும்பி இப்போது வெளியில் போய் ஏதாவது பண்ணினவன் சொன்னால் திரும்பி 5 பேர் 10 பேர் வேணும், அந்த வாத்தியார் வேணும், இவர் வேணும், அந்த இடம் வேணும், அந்த பொருள் வேணும், எல்லாம் மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுச்சு. பார்த்தீங்களா? யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் யுவர் சென்டர். பட் இங்கே வந்தாதான், சென்டருக்கு வந்தாதான் கரையேற முடியும். போதும். 26 இன்னும் ரொம்ப ஆழமான ஸ்லோகம். ஐ ஹேவ் டு கிவ் எ லாட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் டு தட். ஸ்லோகம் கூட ரொம்ப பெருசாக இருக்காங்க. 3 வரி, 2 வரிக்கு பதிலாக 3 வரியாக இருக்குது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.